ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். இப்போலாம் நமக்கு அந்த ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸை மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ரெண்டு ப்ராசஸரை கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று ஸ்னாப்ட்ராகனோட ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen1 அண்ட் இன்னொன்று மீடியாடெக்கோட மீடியாடெக் டைமென்சிட்டி 8300. ரெண்டுமே இந்த 30,000 அரௌண்ட் அப்படின்ற செக்மெண்ட்டில் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸரில் எது தி பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு ப்ராசஸரில் லேட்டஸ்ட்டான ப்ராசஸர்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8300 தான். 21 நவம்பர் 2023 ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen1 பொறுத்த வரைக்கும் 20th மே 2020 லான்ச் பண்ணாங்க. ஸோ போன வருஷம் லான்ச் ஆன ஒரு ப்ராசஸர், கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். ஸோ அதனால் இங்கே லேட்டஸ்ட்டான ப்ராசஸர்னு பார்க்கும்போது டைமென்சிட்டி 8300 தான் லேட்டஸ்ட்டான ப்ராசஸராக இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ராசஸருடைய ஃபேப்ரிகேஷன் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராசஸருமே நமக்கு 4 nm சைஸில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு சிப்புமே TSMC தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டுமே 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். ஸோ அதனால் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அடுத்து CPU பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ப்ராசஸருமே 64 பிட்கான ஆக்டோகோர், அதாவது 8 கோர் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ அந்த 8 கோரை அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதில் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen1 இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸரை இதை 8 கோரை 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு Cortex X2க்கான பிரைம் கோர் 3.2 GHz கிளாக் ஸ்பீடையும், 3 Cortex A710 கோர் 2.75 GHz கிளாக் ஸ்பீடையும், 4 Cortex A510 கோர் 2 GHz கிளாக் ஸ்பீடையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவே மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 பொறுத்த வரைக்கும் ஒரு Cortex A715 கோர் 3.35 GHz கிளாக் ஸ்பீடையும், 3 Cortex A715 அதே கோர் 3.2 GHz கிளாக் ஸ்பீடையும், கடைசியாக ஒரு 4 Cortex A510 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடையும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய கோர்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஸ்னாப்ட்ராகன் லேட்டஸ்டான Cortex X2க்கான கோர் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி Cortex X2 பொறுத்த வரைக்கும் இந்த Cortex A715 விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கோர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் அந்த ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாம் கண்டிப்பாக அன்டவுட்டபிளி ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen1 டைமென்சிட்டி 8300 விட பெஸ்ட்டாகவே நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அது போக மற்றபடி இருக்கக்கூடிய ரெண்டு கோர் பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகனை விட மீடியாடெக்கில் கொஞ்சம் CPU கிளாக் ஸ்பீட் நமக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் எஃபிஷியன்சி டாஸ்க் கூடிய அந்த CPU கிளாக் ஸ்பீடுமே நமக்கு ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கில் பெட்டராக இருக்குது. அப்படின்றதுனால மல்டி டாஸ்கிங்னு வரும்போது நமக்கு மீடியாடெக் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றபடி இந்த ரெண்டுத்துடைய antutu ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen1க்கு பார்த்தோம்னா இங்கே 1.29 மில்லியனுக்கான antutu ஸ்கோர் அப்படின்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen1க்கு வந்திருக்கு. பட் அதுவே மீடியாடெக் டைமென்சிட்டி 8300க்கு கிட்டத்தட்ட 1.37 மில்லியனுக்கான antutu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கு ஸ்னாப்ட்ராகனை விடவுமே கொஞ்சம் பெட்டரான antutu ஸ்கோர் தான் ஆக்சுவலி வந்திருக்கு. அண்ட் அதுவே கீக் பெஞ்ச் ஸ்கோர் அப்படின்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen1க்கு சிங்கிள் கோர் பார்த்தீங்கன்னா 1774 அப்படின்ற ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் மல்டி கோர் 4620 அப்படின்ற ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் டைமென்சிட்டி 8300க்கு சிங்கிள் கோர் 1510 அப்படின்ற ஒரு ஸ்கோர், மல்டி கோர் 4846 அப்படின்ற ஸ்கோர் வந்திருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே சிங்கிள் கோர் அந்த ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய கோர்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen1 ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே ஆக்சுவலி இந்த ஸ்கோர்லேயே நமக்கு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நமக்கு அந்த ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸ்னாப்ட்ராகன் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். பட் மல்டி கோர் அப்படின்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகனை விட மீடியாடெக் கொஞ்சம் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் மல்டி டாஸ்கிங்னு வரும்போது நிறைய டாஸ்க் ஆட்ட டைமில் நம்ம சின்ன சின்ன டாஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது அது எல்லாத்தையுமே பிரித்து ஒர்க் பண்ணுறதுல இங்கே மீடியாடெக் கொஞ்சம் நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அடுத்து GPU கேமிங் சைடுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே GPU பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen1ல நமக்கு அவங்களுடைய Adreno 730 அப்படின்ற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. 900 MHzக்கான GPU கிளாக் ஸ்பீடோட இது இருக்குது. அதுவே இங்கே டைமென்சிட்டி 8300 பார்க்கும்போது மாலி G615 MP6 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. 1400 MHzக்கான GPU ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு GPUல எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்னாப்ட்ராகனில் இருக்கக்கூடிய Adreno 730 தான் பெட்டரான GPU. அதுக்கேற்ற மாதிரி தான் GPU ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen1க்கு கிட்டத்தட்ட 491,000க்கான ஒரு GPU ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. பட் டைமென்சிட்டி 8300க்கு 479,000க்கான ஒரு antutu GPU ஸ்கோர் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் GPUடைய ஸ்கோரை வச்சு நமக்கு சொல்லிடலாம். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen1ல இருக்கக்கூடிய Adreno 730 அப்படின்றது மீடியாடெக்கில் இருக்கக்கூடிய அந்த GPU விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய GPU. எப்போவுமே அந்த கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடிய
பார்க்கக்கூடியவங்களுக்கு மீடியாடெக்கை விட ஸ்னாப்ட்ராகன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா கேமிங்கான அந்த ஆப்டிமைசேஷன் எல்லாமே ஸ்னாப்ட்ராகன் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் கேமர்ஸுமே எப்போவுமே ஸ்னாப்ட்ராகனை பேஸ் பண்ணி தான் கேமிங்கே ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால ஸோ கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு இங்கே கண்டிப்பாக டைமென்சிட்டி 8300 விட ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இன்னும் ஒரு ஸ்டெப் பெட்டராகவே நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ராசஸருடைய L3 கேட்ச் மெமரின்னு பார்க்கும்போதுமே இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1க்கு 6 MBக்கான L3 கேட்ச் மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் Dimensity 8300க்கு 4 MBக்கான L3 கேட்ச் மெமரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ L3 கேட்ச் மெமரியுமே ஆக்சுவலி ஸ்னாப்ட்ராகனில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்படின்றதுனால அந்த CPU ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஸ்பீட் எல்லாமே இங்கே ஆக்சுவலி ஸ்னாப்ட்ராகனில் மீடியாடெக்கை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அப்படின்றதெல்லாம் ஸ்னாப்ட்ராகனில் இங்கே பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து மற்றபடி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இங்கே ஸ்னாப்ட்ராகன் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பழைய ப்ராசஸ் மீடியாடெக்கை கம்பேர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1க்கு பார்த்தீங்கன்னா LPDDR5க்கான ரேம் டைப் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 6 அண்ட் Wi-Fi 5.3க்கான சப்போர்ட் இதில் இருக்குது. பட் MediaTek Dimensity 8300 பொறுத்த வரைக்கும் இது லேட்டஸ்ட் ப்ராசஸர் அப்படின்றதுனால LPDDR5Xக்கான ரேம் டைப் UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் ப்ளூடூத் வெர்ஷன் 6 அண்ட் Wi-Fi 5.4க்கான சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் மட்டும்தான் ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது. அதர்வைஸ் ரேம், ஸ்டோரேஜ் அண்ட் Wi-Fi எல்லா சப்போர்ட்டுமே ஆக்சுவலி MediaTek Dimensity 8300 கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்து புதுசாக வந்த ப்ராசஸர் அப்படின்றதுனால லேட்டஸ்ட்டான சப்போர்ட் எல்லாமே இங்கே ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. அப்படியே அடுத்து கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 8+ Gen 1ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200 மெகாபிக்சலுக்கான கேமரா அப்படின்றது சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் 18 பிட்கான ISP அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா 8K 30 FPSல வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அதுவே 4K வீடியோ அப்படின்னு வரும்போது 120 FPSல இங்கே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியுமா. அப்படியே Dimensity 8300ல பார்த்தோம்னா மேக்ஸிமம் 320 மெகாபிக்சலுக்கான கேமரா அப்படின்றது கொடுக்குறாங்க. அண்ட் இதில் நமக்கு 14 பிட்கான ISP தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மேக்ஸிமம் 4K 60 FPSல நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். 1080 பிக்சலில் 120 FPSல இதில் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே மேக்ஸிமம் ரெசல்யூஷன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கில் பெட்டராக இருக்குது. அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய ISP இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ISP 18 பிட்கான ISP ஸ்னாப்ட்ராகனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 14 பிட் ISPயை விட 18 பிட் ISP அப்படின்றது 4000 டைம்ஸ் மோர் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணும். ஹை டைனமிக் ரேஞ்சில் அண்ட் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸை கேப்சர் பண்ணி இன்னுமே நல்ல ஒரு அவுட்புட்டை இன்னும் டீட்டெயிலிங்கான அவுட்புட்டை ஆக்சுவலி கேமரா வைஸ் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 18 பிட்கான ISP சப்போர்ட் Snapdragon 8+ Gen 1ல இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக Snapdragon 8+ Gen 1ஓட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் Dimensity 8300 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ அதனால் கேமரா சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்க Dimensity விட Snapdragon பக்கம் போகிறது உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட் அப்படின்னு வரும்போது இங்கே Snapdragon 8+ Gen 1ல மேக்ஸிமம் 4Kக்கான டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுறாங்க. 4K டிஸ்பிளே 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 2K டிஸ்பிளே 145 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் Full HD Plus ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவும் 140 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுவே Dimensity 8300 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் இருக்குது. 2K டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் Full HD Plus ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது 180 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹையர் ரெஃப்ரெஷிங் ரேட்கான சப்போர்ட் இங்கே மீடியாடெக்கில் இருக்குது. பட் ரெசல்யூஷன் அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் 4K டிஸ்பிளேக்கான சப்போர்ட்லாம் Snapdragon 8+ Gen 1ல சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே இன்டர்நெட் மோடம் பக்கம் வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராசஸருமே அஃப்கோர்ஸ் 5G ப்ராசஸர் தான். ஸோ 5G சப்போர்ட் இருக்குது. பட் அதில் Snapdragon 8+ Gen 1 பொறுத்த வரைக்கும் Qualcomm-உடைய Snapdragon X65 அப்படின்ற ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub 6 GHz millimeter wave ரெண்டுத்துடைய சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் மேக்ஸிமம் 10 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 3.6 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே MediaTek Dimensity 8300 போனோம்னா இதில் நமக்கு 5G இன்டெகிரேட்டட் மோடம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் sub 6 GHz-க்கான மோடம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் பார்க்கும்போது மேக்ஸிமம் 5 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 2 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்டர்நெட் மோட முடிய அந்த டவுன்லோட் ஸ்பீட் அப்லோட் ஸ்பீடை வச்சு கிளியராக தெரிஞ்சிருச்சு. Snapdragon 8+ Gen 1 இது கொஞ்சம் பழைய ப்ராசஸராக இருந்தாலும் இதுதான் ஆக்சுவலி 5G ஸ்பீடில் பெட்டராக இருக்குது. மற்றபடி இப்போ ஓவரால் இந்த Snapdragon 8+ Gen 1 அண்ட் MediaTek Dimensity 8300 ரெண்டு ப்ராசஸரையும் டீட்டெயிலாக நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ கம்பேர் பண்ணதில் இருந்து MediaTek Dimensity 8300 கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக புதுசாக வந்த ப்ராசஸர் அப்படின்றதுனால இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரேம் டைப், ஸ்டோரேஜ் டைப், Wi-Fi சப்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்குது. அண்ட் AI சைட்லையுமே MediaTekல கொஞ்சம் லேட்டஸ்ட்டான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் அட் த சேம் டைம் Snapdragon 8+ Gen 1 பழைய ப்ராசஸராக இருந்தாலும் 5G மோடம், கேமரா சப்போர்ட், டிஸ்பிளே சப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது Snapdragon 8+ Gen 1 பார்த்தீங்கன்னா லீட் எடுக்கிறாங்க. அவங்களோட இதில் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போதுமே ஆக்சுவலி Antutu பார்க்கும்போது MediaTekல கொஞ்சம் பெட்டராக இருக்குது, Dimensity கொஞ்சம் நல்லா வந்திருக்கு அப்படின்னாலுமே நமக்கு ஆக்சுவலி Antutuவை பேஸ் பண்ணி கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸை முடிவு பண்ணவே முடியாது. அதில் இருக்கக்கூடிய CPU ஆர்கிடெக்சர் அண்ட் அதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கோர் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக இங்கே Snapdragon 8+ Gen 1 பர்ஃபார்மன்ஸ் வைஸ் MediaTek இதில் என்ன தான் Antutu கொஞ்சம் பெட்டராக
பெட்டராக வந்து கண்டிப்பாக Snapdragon 8+ Gen 1ல MediaTek Dimensity 8300 விட கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு சிங்கிள் கோர் பார்க்கும்போது Snapdragonல எந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக Snapdragon MediaTek விட கொஞ்சம் பெட்டர் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் அதுக்காக MediaTek வந்து ரொம்ப மொக்கையான ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. இதுவுமே ஆக்சுவலி பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான். அது மட்டும் இல்லாமல் Dimensity 8300 பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர் 30K செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே கிடைக்கும். பட் ஆனால் Snapdragon 8+ Gen 1 நமக்கு above 30K செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் தான் கிடைக்கும். ஸோ ப்ரைஸிங்கில் நமக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸிங்கில் Dimensity 8300 கிடைக்கும் அப்படின்னும் போது அந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையிலே நிறைய விஷயங்கள் அண்ட் பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசராக MediaTekக்கும் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மற்றபடி இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நீங்கள் இப்போ இந்த 2 ப்ராசரோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் எந்த ப்ராசரோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு போவீங்க? MediaTek லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய ப்ராசராக இருக்குது, நிறைய லேட்டஸ்ட்டான சப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் MediaTek பக்கம் போவீங்களா, இல்லை Snapdragon 8+ Gen 1 Snapdragonக்காகவே நான் போவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் எந்த ப்ராசர் பக்கம் போவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.